திமுக காரங்க சொல்றது சரிதானே. விஜய்க்கு நாம எதுக்கு ஓட்டு போடணும்? விஜய் இந்த தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு? தமிழக மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஒண்ணுமே பண்ணல. சினிமா நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணுமா? வாய்ப்பே இல்லை. இது மட்டுமா? இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் தேவையில்லாம அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு அரசியல் பேசுறீங்க? அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அரசியல் பேசுறதுக்கான வயசு உங்களுக்கு இருக்கா? பெண்கள் ஏன் அரசியல் பேசுறீங்க தேவையில்லாம? விஜய் வந்த பிறகுதான் இந்த கொடுமை எல்லாம் நடக்குது. தேவையில்லாம வாரவனும் போறவனும் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டான். திமுக காரங்க இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. நியாயம் தானே. எதுக்கு எல்லாரும் அரசியல் பேசணும்? திமுக தான் இருக்கு 50 ஆண்டுகள். அவங்களுக்கு அரசியல் தெரியும், அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியும், அவங்க அரசியல் பண்ணுவாங்க. புதுசா ஒரு ஆளை வந்து நாட்டை காப்பாற்றவோ அரசியல்ல போட்டியிடவோ அவசியமே கிடையாது. அதுக்கு உரிமையும் கிடையாது. அரசியல் தெரிஞ்சவங்க அரசியல்ல வரணும். மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சு ஏற்கனவே மக்களுக்கு தன்னோட சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவங்க தான் அரசியலுக்கு வரணும். இதுதான் தமிழ்நாட்டோட சட்டம், திமுகவோட சட்டம். இதைதான் திமுக தொண்டர்களும் திமுக தலைவர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தை யார் ஆளணும்னு திமுக தான் முடிவு பண்ணும். கூடவே சப்போர்ட்டுக்கு அதிமுகவும் இருக்கு. அவங்கள தவிர யாரும் உள்ள வரக்கூடாது. இதுதானே நடக்குது. இப்ப தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு. விமர்சனங்கள் பல. பரவாயில்ல, வேற அரசியல் சம்பந்தப்பட்ட விமர்சனம் பண்ண. ஆனா அவருக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க. அது விஜயை பார்த்து கேட்டாங்க. ரெண்டாவது, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இளைஞர்கள் அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. உடனே இன்னொரு கேள்வி கேட்டாங்க. அரசியலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அரசியல் பத்தி பேசுறதுக்கான வயசு உனக்கு ஆச்சா? உனக்கு ஓட்டுரிமையில நீல அரசியல் பேசலாமா? தற்கொலைன்னு சொன்னாங்க. அப்போ யார் அரசியல் பேசணும், யார் அரசியலுக்கு வரணும்னு இந்த திமுக தான் முடிவு பண்ணணுமா? திமுக சொல்றபடிதான் நடக்கணுமா? இத திமுக அரசியல் தலைவர்கள் சொல்றதுல கூட ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே முட்டாள்தனமா பேசுவாங்க, ஆபாசமா பேசுவாங்க. நமக்கு இதெல்லாம் தெரியும். சில இளைஞர்களே இந்த திமுக காசு வாங்கிட்டு, குறிப்பா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் காசு வாங்கிட்டு திமுகக்கு ஆதரவா பேசுறாங்க. அதாவது திமுக தவிர மற்றவங்க அரசியல் பேசக்கூடாது, இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அப்படி பேசுறது அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியல. குறிப்பா சில பெண் திமுக ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால பேசுற விஷயத்த பாக்குறேன். விஜய் வந்தா விஜய் கட்சியில பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வாக்கு ஊசாம சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இத்தனை வருஷ தமிழக அரசியல்ல தளபதி விஜய் அறிவிச்ச மாதிரி ஒரு திட்டத்தை யாராவது இதுல அறிவிச்சிருப்பாங்களா? நீங்க விஜய்க்கு சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம். குறைஞ்சபட்சம் அவர் சொன்ன விஷயத்தை விவாதிக்கவாது முடிஞ்சவங்களால சோசியல் மீடியாவிலேயோ இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயோ. வேற ஒண்ணு இல்லைங்க, இருட்டு இல்லாத இடமா தமிழகத்தை மாத்துவேன்னு சொன்னாரு. எவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட். நைட்டு இரவு நேரங்கள்ல எவ்வளவு இடங்கள்ல லைட் இல்லாம இருட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும், காலேஜஸ் இருக்கும். அங்க உள்ளவங்க அந்த இருட்டிலேயே நடந்து போறாங்க. அது பயம் இல்லையா, இருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். சோ அது இல்லாம மாத்தும், வெளிச்சமா மாத்துவேன், எங்க இருந்து யாரு பார்த்தாலும் அந்த இடத்த தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க யாருமே அதை பத்தி விவாதிக்கல. அதுக்கு மாறா விஜய் கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திமுக தான் பாதுகாப்புன்னு சொல்றீங்க. ரெண்டாவது, விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு ரகசிய டீமை உருவாக்குவேன்னு சொல்றாரு. அதை பத்தி நீங்க விவாதிக்கல. இத்தனை வருஷம் யாரும் அறிவிக்காத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு எமர்ஜென்சி பட்டன் எல்லா வண்டியிலையும் பொருத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த எமர்ஜென்சி பட்டன் அழுத்தினா உடனே 10 நிமிஷத்துல இல்லைன்னா 5 நிமிஷத்துல உங்களுக்கு உடனே பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுக்கு உதவி கிடைக்கும். இதை இத்தனை வருஷமா தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அறிவிச்சது இல்லையே. இதை பற்றி நீங்க ஏன் விவாதிக்கல? ஆனா ஒரே அடியா ஒரே வார்த்தையில சொல்லிடுறீங்க, திமுகல தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழகம் மாற வேண்டாம், தமிழகம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கட்டும் நினைக்கிறீங்க. அப்போ பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், கல்வி மேம்பாடு இல்லாம இருக்கிறது, நம்ம மருத்துவமனைகள் மேம்படாம இருக்கிறது, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் தான் நீங்க விரும்புறீங்களா? நீங்க அதுதான் விரும்புறீங்கன்னா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. விஜய்க்கு ஓட்டு போடாதது வருத்தம் கிடையாது. ஆனா நாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், ஏதோ ஒண்ணு புதுசா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால நாங்க அரசியல் பேசுறோம். அரசியல் பேசக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கனாலும் நாங்க பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு தேவை ஒரு மாற்றம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் கடைசியா சொல்ல விரும்புறேன். விஜய் அறிவிச்ச அந்த திட்டங்கள், பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கது. அதை அறிவிச்ச அவரை கூட நீங்க பாராட்ட வேண்டாம், விஜய்க்கு ஓட்டு போட வேண்டாம். ஆனா அந்த விஷயத்த குறைஞ்சபட்சம் நீங்க விவாதிச்சிருக்கலாம். அதை விவாதிக்காம தேவையில்லாம விஜயோட சொந்த லைஃபை எடுத்து போட்டு அதை விவாதிச்சு, தேவையில்லாம விஜய் எங்க போனாரு, மதுபாட்டில் வச்சிருந்தாரு, கத்திரிக்கோல் வச்சிருந்தாரு, அதை விவாதிச்சீங்க. ஆனா உண்மையை பேசி இதை தமிழக பெண்களுக்காக பேசின விஷயத்த ஒரு பெண் கூட விவாதிக்கல. அதுதான் ரொம்ப சோகமான சங்கடமான விஷயம்.
ஸோ வர்ற தேர்தலில் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் அதுக்கான பலனை நாமவே அனுபவிப்போம். நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அதுக்கான பலனை தான் நாம அனுபவிப்போம். திமுக ஓட்டு போட்டா இத்தனை வருஷம் தமிழ்நாடு இருந்த மாதிரி இருக்கும், விஜய்க்கு ஓட்டு போட்டா இனிமே வேற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ முடிவு உங்க கையில தான்.